இப்ப லாஸ்ட் வீக் என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க, அவங்க இரேனியன். எனக்கு ஈரான்ல சண்டை நடக்குன்னு தெரியல. நான் வந்து இந்த ஃப்ளைட் கிராஷ் வந்ததால ஃபுல்லா என்னோட சோஷியல் மீடியா ஃபுல்லா ஃப்ளைட் கிராஷை பத்தின நியூஸ் தான். எனக்கு ஈரான்ல சண்டை நடந்தே தெரியாது. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட அழுதுட்டு அவங்க அம்மா இப்ப ஈரான்ல இருக்காங்கன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு போயிருந்தாங்க. அப்ப ஒரு கவலையோடையும் வருவாங்க. அப்ப அதையும் நம்ம உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அத நான் சுமந்துட்டு வீட்டுக்கு வர முடியாது. ஆல்ரெடி நம்ம லைஃப்பும் இன்னும் சந்தோஷமாலாம் போல. நெறைய ஸ்ட்ரெஸ், நெறைய சோகங்கள் இருக்கும். அப்ப அத நான் வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சமூக ஊடகத்த பயன்படுத்துவேன். இங்க இருக்கிற சந்தோஷம் வந்து இங்க நான் சிரிக்கும்போது அத நான் மறந்துருவேன். சமூக ஊடகமும் சிரிக்க வைக்குதானா? எல்லா நேரமும் சிரிக்க வைக்காது. ஹேட் கமெண்ட்ஸ், தொந்தரவு, நம்மள ஸ்டாக் பண்ணி நம்மள அட்டாக் பண்றதுக்கு ஒரு சில ஃபேக் ஐடி கூட்டம் இருக்கும். ஒரு சில நண்பர்களே ஃபேக்கான ஒரு மனிதர்களா மாறி நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து, இந்த டாக்ஸிக் எனர்ஜிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் ஒரு 2 ஜெர்பில்ஸ் வளர்க்குறேன், எலி குஞ்சு. அவங்களுக்கு வந்து நான் வீட்ல கார்டனிங் பண்ணி அங்கருந்து சாப்பாடு எடுத்து போட்டு அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இவங்க இந்த கார்டனிங்கும் இந்த எலியும் தான் எனக்கு இப்ப இன்னொரு சின்ன லிட்டில் ஹாபி.